கமலும் படிக்கலை, நானும் படிக்கலை. சாரு என்ன சொன்னார், கமலை பொறுத்த வரைக்கும் அவர் டான்ஸ் எடுத்துக்க சொன்னார், என்னை வந்து மியூசிக் எடுத்துக்க சொன்னார். அதுக்கு நீ கமல்ஹாசனா கேட்டுவிடாரு. எனக்கும் கமலுக்கும் ஒரே குரு. ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மேனரிசம் இருக்கும். அவருக்கு நான் கொடுத்த ஒரு ஷாக் என்ன இன்னைக்கும் மறக்க முடியாது. சார் ரொம்ப டென்ஷன். ஆக்சுவலாக அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் போல மாற்றி 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 எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் எடுக்கவே இல்லை ஃபோனை. நான் போகிறேன் அப்படின்ட்டார். யாருமே பேசல என்கிட்ட. இன்னைக்கு அவ்வளோ பெரிய அப்படியான ஆரம்பிச்சாரு. அழுதுட்டாரு. கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு சார். நிறைய என்னை கட்டியெல்லாம் பிடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வேறு யாருன்னா இந்த அளவு கட்டி பிடிச்சிருக்காருன்னு தெரியாது. அவர் மேலே சாஞ்சு தூங்கிட்டுலாம் இருக்கேன் நான். இவன் ரஜினி சாரே அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தானா கூட அந்த பயம் இருக்கும் அவருக்கு. ரஜினி கமல் பாண்டிங் வந்து எங்களோட ஜானரில் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிராணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ஹி இஸ் அ பைலட் டூ. நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ என் கூட இன்னைக்கு ரவிகாந்த் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட அவரோட எமோஷன்ஸ் பற்றி, அவர் கடந்து வந்த பாதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கேபி சார் வந்து அவர் படங்கள்ல ஒரு சில காமெடி படங்கள் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் அவரும் ரொம்ப கோவமாக இருப்பாரா, இல்லை ஹீஸ் லைக் அந்த நகைங்கிறது அவருமே மெயின்டைன் கோவமா? அதாவது கேபி சாரை பார்த்தா நாகேஷ் சாரை பார்க்க வேண்டாம், நாகேஷ் சாரை பார்த்தா கேபி சாரை பார்க்கணும். 2 பேருக்கும் ஒரே மேனர்ஸ். ஓகே. 2 பேருக்கு ஒரே மேனர்ஸ் இருக்கு. நடிக்கிறதுலேருந்து டயலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே அது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணார் மின்பிம்பங்கள். ஊர்வஷி நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதில். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு கதை எழுதிட்டு இருக்கிற வந்து திடீர்னு நின்றுட்டோம். ஸோ இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 6 7 லூப்பு தான் இருக்குது சேனலில். என்ன பண்ணுறது தெரியாது. மோகன் தான் சொன்னார், சார் ரவி ஸ்டேஜில் கலாட்டா பண்ணுறாரு சார், அமர் சார் ட்ரூப்பில் அவனை வச்சு நான் கேட்கலாம் வர சொல்ல அவனு. நான் போனேன், என்ன கலாட்டாலாம் மட்டும் அமர் சினிமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 ஸ்கிரிப்ட் எழுது அப்படின்னா. ஸோ ஒரு 4 வாரத்துக்கு வேண்டிய எபிசோடு 4 வாரம் நாட் அது டெய்லி எபிசோடு அது. ஓகே. ஸோ 4 வாரத்துக்கு வேண்டிய எபிசோடு எழுதி நான் கொண்டு போனேன். கைலாஷை கொடுனார் அவரோட பையன்ட்ட, மின்பிம்பங்கள், அவன் தான் ப்ரொடியூசர். கொடுத்த உடனே பார்த்துட்டாரு, சார் நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு. இப்போ எங்கிட்ட நிஜமாகவே ஒரு 3 ஃபோன் இருந்தது. சினிமா கொண்டு, பிஸ்னஸ் கொண்டு, பர்சனல். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பார்த்தேன் சார், வந்துட்டுருக்கேன், ஒர்க் முடிச்சுட்டு. உனக்கு எதுக்கு 3 ஃபோன் அப்படின்னாரு. அவ்வளோ பேர் ஆளாயிட்டியா நீ அப்படி. சரி இல்லை சார், இந்த மாதிரி சினிமாவுக்கு பிஸ்னஸ்க்கு. சரி இரு வரேன்ட்டு போயிட்டார். அதான் சஹானா பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காரு, சிந்து பைரவி. ஓகே. ஷார்ட் முடிச்சு வந்து சார் நாளைக்கு உனக்கு ஷூட்டிங்ட்டார். சார் விளையாடாதீங்க சார், நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன், ரொம்ப உரிமையோடு பேசுவேன். என்னை கட்டியெல்லாம் பிடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வேறு யாருன்னா இந்த அளவு கட்டி பிடிச்சிருக்காருன்னு தெரியாது. அவர் மேலே சாஞ்சு தூங்கிட்டுலாம் இருக்கேன் நான். ஆமாம், நான் ஃபோட்டோலாம் காட்டுறேன் நான். அப்போது இல்லைடா நிஜமாக நாளே ஷூட்டிங் தான் இருந்தார். என்னன்னா இந்த 3 ஃபோனை வச்சு எனக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணார். சிந்து பைரவி வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரா. நான் அவளை போய் ரிசீவ் பண்ணி அவளுக்கு வேண்டிய விஷயங்களை நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கார் ஓட்டி இருக்கும்போது அவள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் வரும். எடுத்து பேசும்போது கண்ணா பின்னான்னு ஒருத்தனை தமிழில் திட்டிகிட்டு இருப்பேன். என் கேரக்டரே அதான். ஓகே. அந்த ஃபோன் பேசி திட்டிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஃபோன் இருக்கும். அதை எடுத்து இந்த காரில் வச்சு ஃபோன் ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இவனை தெலுங்குல திட்டிகிட்டு இருப்பேன். கட் பண்ணி இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோன் எடுத்து மலையாளத்தில் திட்டிட்டு இருப்பேன். இது கேரக்டர் கொடுத்துரு. இது வந்து இவளுக்கு இரிட்டேட் ஆகும். அப்புறம் சிந்து பைரவி முடிய போகிற ஒரு ஸ்டேஜ், 10 ஃபோன் டேஷ்போர்டில் அடிக்கிட்டு 10 ஃபோனில் 10 பேரை நான் திட்டணும். மாற்றி 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 திட்டணும். நீங்கள் அடியெல்லாம் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு சார். நிறைய ஏன் அடியை விடுங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு இது பௌர்ணமின்னு ஒரு ப்ளே பண்ணார். அது என்ன ஆச்சுன்னா, அவரோட வீட்டில் தான் ரிஹர்சல் மொட்டை மாடியில். என்னோட வீடு ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் நான் போனோம். டெய்லி ரிஹர்சல். நான் சொல்லிட்டேன், சார் என்னால் இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்குலாம் வர முடியாது சார். என்னடா பண்ண போகிறேன், என்னோட டைலாக் பேப்பர் கொடுத்துருங்க சார், நான் எல்லாரும் படிச்சிடறேன் டோட்டலாக. அதுக்கப்புறம் வந்து நான் அமீர்ஜான் சார்கிட்ட வந்து நான் போய் தொலை அப்படின்ட்டாரு. ஸோ புக் எடுத்து வந்து ஒரு 1 வீக் ஃபுல்லாக எல்லாரோட டைலாக் நான் படித்தேன். ஏன்னா எல்லா காம்பினேஷன் நான் இருப்பேன். நான் எல்லாம் படித்து முடிச்சேன்னா அதுக்கப்புறம் ஒரு சண்டே நான் போனேன் கார்த்தா. என்னடா என்ன, இல்லை சார் நான் எல்லாம் தரவாக இருக்கேன், சாயங்காலமாக ரிஹர்சலுக்கு அமீர்ஜான் இருப்பா, நீ எல்லாத்தையும் சொல்லிவிடு அப்படின்ட்டு. சரி சார். அமீர்ஜான் சொல்லி முடிச்சோன்னா அவர் பர்ஃபெக்டாக, சார் ரவிகாந்த் கரெக்டாக இருக்கார் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அவருக்கு நான் கொடுத்த ஒரு ஷாக் என்ன இன்னைக்கும் மறக்க முடியாது. நாளைக்கு ஃபைனல் பிளே நாரதகான சபாவில்
இன்னைக்கு ரிஹர்சல், ஃபைனல் ரிஹர்சல் வித் மியூசிக். நான் போல மாற்றி 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 எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க. நான் எடுக்கவே இல்லை ஃபோனை. நான் மோகன்ட்ட சொல்ல, மோகன் நான் என்னோட பிஸ்னஸ் விஷயமா நான் அவுட் ஆஃப் சேனல் இருக்கேன், அவர்கிட்ட கவலைப்பட வேண்டாம் சொல்லி நான் பண்ணித்தரேன் சார். ரொம்ப டென்ஷன். ஆக்சுவலாக அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏன்னா நான் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணோம். டெல்லி கணேஷ் சார் பண்ண வேண்டியது வரல. அவர் ரிஹர்சல் வந்துட்டு போயிட்டார். காத்திரை ராமமூர்த்தி வந்துட்டு போயிட்டார். கடைசியில் நான் எடுத்து பண்ணேன் அந்த ரோல். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். அது அடுத்த நாள் நான் எப்பயுமே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஷூட்டிங் 8 மணினா 7 மணிக்கு இருக்கிறேன் அப்படின்னா, டைம் 6 மணி பிள்ளை. நான் 4 மணிக்கே போயிட்டேன். போயிட்டு நான் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கும்போது கார் வந்துருச்சு. வழக்கமெல்லாம் எல்லாருமே காரில் போய் விழுவோம். நான் போகிறேன் அப்படின்ட்டார். யாருமே பேசல என்கிட்ட. அன்னைக்கு மேக்கப் போடும்போது யாருமே என்கிட்ட பேசல. தெரியும் இது பயங்கரமாக சீரியஸாக இருக்க போகுது அப்படின்னு. எல்லாம் ரெடியாக ஸ்டேஜ் முன்னாடி ஒரு லாங்குவேஜ் ஒன்று யூஸ் பண்ணார் என்கிட்ட. அவ்வளோ பெரிய அப்படியான ஆரம்பிச்சார். போயிட்டாங்க மற்றவங்களாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி லாங்குவேஜ் அவர் யார்ட்டையுமே யூஸ் பண்ணதில்லை. நான் சைலண்டாக எதுவுமே பேசல. ஏன்னா மோகன் சொல்லிட்டா நீ பேசாத ரவின்ட்டோம். ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டுருக்கு. இன்டர்வல் பிளாக் வந்தது, போயிருக்கு, எல்லாம் முடிச்சு சாயங்காலம் ப்ளே முடியுது. நேராக ஸ்டேஜுக்குள்ளே வந்து கட்டி பிடிச்சிட்டார். அழுதுட்டார். நானும் அழுதுட்டேன். சொன்னேன் இல்லை சார் என்னால் வர முடியாது சார். இப்போ சொல்லி தொலைக்க வேண்டியது என்ன அப்படின்னாரு. இப்படியும் சொன்னார். நான் மோகன்ட்ட சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. சொன்னாடா? ஆமாம் சார் சொன்னார் சார் அப்படின்னு. அவனையும் பிடிச்சி திட்டார் இன்னைக்கு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு எதனா டென்ஷன்னா அவனை வர சொல்லிடா முதல்ல அப்படின்னு. நான் நேராக போன ஸ்ட்ரெயிட்டு அங்கே ஃபோன் கீன்லாம் ஒன்றுமே கிடையாது. நேராக வாக்கின் உட்காந்து சொல்லி தொலை எதனா சொல்லிடாமல் நான் இதான ஒரு ஜோக் ஒன்று அடிப்பேன். ஜோக் ஒன்று அடித்து அவரை சிரிக்க வச்சு டேபிள்லாம் தட்டியிருக்காரு. அந்த அளவுக்குலாம் அவரை சிரிக்க வச்சு கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய அவர்கிட்ட. இப்பவும் சொல்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இவன் ரஜினி சாரே அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தானா கூட அந்த பயம் இருக்கும் அவர்கிட்ட. எங்கள் மாமாவே சொல்லியிருக்காரு, கமல் ரஜினிக்கு கூட இந்த அளவுக்கு கொடுத்து வச்சது கிடையாது. இவ்வளோ க்ளோஸாக கட்டி பிடிச்சி அவர் மடியெல்லாம் படுத்து என்னெல்லாம் இருக்கு. ஐயோ, இப்போ உங்களை மாதிரி அவங்களும் அடி வாங்கியிருப்பாங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். இன்னும் நான் பார்க்கல, நான் சொல்ல முடியாது. இருக்கும். இதெல்லாம் திட்டிருப்பாரு, எதனா கன்ஃபார்ம் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதாவது அவரோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது லைக் மனதில் உறுதி வேண்டும் நீங்களும் வந்திருப்பீங்க, விவேக் சாருமே அதுல எப்படின்னா மனதில் உறுதி வேண்டும் வந்து எங்களோட ட்ராக்கே கிடையாது. எங்களோட ட்ராக்கே கிடையாது. நான் வந்து பைலட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃப்ளைங் கிளப், அப்போ நானும் அஜித்தும் ஒன்றா பறந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு ட்ரெயினி பைலட் இருந்தார், கேப்டன் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணது. ஸோ இங்கே ஃப்ளைங் கிளப் க்ளோஸ் பண்ணணும்னு என்னாச்சு, என்ன பண்ணன்னு தெரியல தான். நான் என்ன பண்ணேன், சார்வு என்ன சொன்னார், கமலை பொறுத்த வரைக்கும் அவர் டான்ஸ் எடுத்துக்க சொன்னார், என்னை வந்து மியூசிக் எடுத்துக்க சொன்னார். ஓகே. கமலும் படிக்கலை, நானும் படிக்கலை. நான் 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் படிக்கலை. ஒரு 2 days கழிச்சு பார்த்தா ஒருத்தர் வர்றார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில். கவிதாலயிலேருந்து வரோம், மனதில் ஒரு படத்துக்கு ஒரு காஸ்டியூம் அளவு எடுக்கணும். என்ன ஒரு வார்ட் பாய் கேரக்டர், சரி கும்பலில் போயிருந்தா அப்படின்னு போட்டு முடித்தோடனே, இல்லையே ஹீரோ மாதிரி இருக்கியே, எனக்கு இப்படி வேண்டாமே, நீ உன் மீசையை வெட்டிட்டு வந்துட்டார். ஏன்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, நல்லா பாரு. எஸ்பிபி நான் காம்பினேஷன் வேறு. ஃபர்ஸ்ட் ஷாட் அது. வேண்டாம் அவனுக்கு வந்து மீசை எடுக்காத, ஹிட்லர் நேரம் மீசை வச்சு கொண்டாரு. ஸோ என்ன பண்ணி இங்கே சைடு ஷேவ் பண்ணி அப்படி பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்து, அதில் தான் என் பேர் ரவி. ஆக்சுவலி என் நேம் வந்து ரவி. அப்போ தான் நிறைய ரவி, ரேல்கள் ரவி, ராதா ரவி, அப்புறம் இன்னொரு ரவி, ராகவேந்திர, எல்லாம் இருக்கும்போது என்னடா எல்லாம் ரவி ரவி ரவி. சரி உனக்கு நான் ரவிகாந்த்னு பேர் மாத்திரச்சுன்னா அதில் தான் எனக்கு ரவிகாந்த்னு பேர். அதான் அந்த காந்த் தான் நான் ஆக்சுவலி முதல்ல வச்சிருந்தேன். அந்த டைம்ல காந்த் அப்படிங்கிற நேம்ல வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரையாரிட்டி இருந்துச்சு அப்போ. மேஜர் சந்திரகாந்த், ஸ்ரீகாந்த் அந்த மாதிரி. ஸோ அதனால அதுலேருந்து கெசட்லேயே நான் பேரை மாற்றி ஸோ இன்னி வரைக்கும். அதனால தான் அந்த ஃபேன் சண்டைகள் போட்டாலுமே ரஜினி கமல் அவங்களோட பாண்டிங்கிறது வேற மாதிரி இருக்கு சார். ரஜினி கமல் பாண்டிங் வந்து எங்களோட ஜானர்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஹீரோ சூப்பர் ஸ்டார் அந்த லெவல். அவங்க நாங்கெல்லாம் அப்படி, நாங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட், நாங்கெல்லாம் வந்து கேரக்டர் ரோல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட். அவமானம் என்னதான் வந்து நிறைய விஷயங்கள்ல பார்த்திருந்தாலும் சினிமால அவமானங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணது உண்டு. வர வச்சு திருப்பி வேண்டாம் சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இல்லை இதுக்கு நீ ஆடிஷன் சொல்லுவாங்க. ஆடிஷனை கூப்பிட்டு
பண்ண சொல்லுவாங்க. இதுதான் சீன் நீங்கள் பண்ண அப்படிம்பாங்க. இல்லை வேண்டாம் ரவி, இது செட் ஆகாது. பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். அதை நான் நெகட்டிவாக எடுத்து கிடையாது. என்னை யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கல அப்படின்னு சொல்லி நான் வந்துடுவேன் வெளியில், மனசுக்குள்ளே நினச்சிட்டு. இப்போ ஒரு புது நடிகன் ஒருத்தன் வந்திருக்கானா, ஒரு அன்னோன் ஃபேஸ் வந்து ஆடிஷன் கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. 54 படம் முடிச்சுட்டு இப்போ நீ ஆடிஷனுக்கு வேணா, கமல்ஹாசன் ஆடிஷன் கூப்பிடுற மாதிரி, அதுக்கு நீ கமல்ஹாசனா கேட்டுவிடாது. எனக்கும் கமலுக்கும் ஒரே குரு. ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஒரே மேனரிசம் இருக்கும். ஸோ நான் க்ளீனாக சொல்லுவேன், ஆடிஷன்ஸ்லாம் என்ன கூப்பிடாது, நான் வரமாட்டேன், போகிறதே கிடையாது. அதனால ஆஃபர் பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம பிரச்சனையில் இருந்தாலும் நம்ம சிரிக்கும் போது என்னன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்று கிரியேட். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று என்னோட குருநாதர் கேபி சார், இன்னொன்று என்னோட காட் பிரதர் கங்கை அமரன். ஸோ கங்கை அமரன் சாருமே உங்களுக்கு அவரோட ட்ரூப்பில் நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் இனிஷியலாக ஜாயின் பண்ணும்போது அமர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்குள்ள ஒரு ஹாஸ்யம் இருக்கிறதுக்கு அவர் கூட பழக தான் தெரிஞ்சது. ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு. எப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம யாருக்கு கச்சேரி பண்ண போகிறோம். ஸோ அந்த யாருக்கு நம்ம கச்சேரி பண்ண போகிறோமோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எனக்கு 1 day பிஃபோரே சொல்லிடுவார் அவர். ஓகே. ஸோ அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். ஓகே. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி கொஞ்ச நாள் ஸ்ட்ரைக்கில் இருந்தது. அப்போ மலேசியா வாசவன் என்ன பண்ணாருன்னா, படப்பேல ஒரு அம்மன் கோயிலுக்கு அவரே தன் சொந்த செலவில் அம்மன் டிவோஷனல் சாங் ஒன்று பண்ணார். அப்போ வாசு என்ன பண்ணாரு, நீ அமரை பிக்கப் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ட்டு. ஓகேன்னுட்டு. ஸோ நான் அமரை பிக்கப் பண்ணிட்டு வாசு பிக்கப் பண்ணிட்டு நேராக படப்பை போகிறோம். அப்போ யுகேந்திரன் கூட வரான். யுகேந்திரன் சின்ன பையன். அவங்க பிரபு இதெல்லாம் ஒரே டைம். ஸோ அப்போ தான் அந்த சிஎம், அப்போ இருக்கிற சிஎம் சொன்னார், எந்த தமிழ் எந்த டைட்டில் வந்தாலும் அதை முதல்ல இங்கிலீஷில் வரணும், அப்புறம் தான் தமிழில். இப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸுங்கிறது என்னோட கம்பெனி பேர். நான் அதை இங்கிலீஷில் போடுறது மேலே தமிழில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே தமிழ் ஆக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போகும்போது ஒலி நாடா வெளியீட்டு விழான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் யுகி மச்சான், நம்ம அடுத்த கச்சேரி இதை வச்சு ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்கப்போ என்னன்னு கச்சேரி முடிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிட்டும் போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் யுகிட்ட அந்த மேட்டர் சொல்லிட்டேன், அமர்கிட்ட சொன்னேன், பாலுகிட்டே சொல்லிட்டேன். அப்போ காமராஜ் மெமோரியலில் கச்சேரி. கரெக்டாக பாலுவனை பாடி முடிக்கிறதுக்கு நான் மைக் எடுப்பேன். என்ன சொல்ல, ஒரு நல்ல கச்சேரி நடந்துட்டுருக்கு, நடுவில் நான் இன்டரப்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்கில் இருக்குது. அதனால் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்வையின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு ஒலி நாடா நானே கம்போஸ் பண்ணி பாடி வச்சுருக்கேன். வழக்கமாக இந்த மாதிரி ஒலி நாடாலாம் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி எனக்கு இவங்க விட எனக்கு பெரியவங்க யாரும் இல்லை. மோரோவர் நீங்கள் ஆடியன்ஸில் இருக்கீங்க, திஸ் இஸ் வாட் வி வாண்ட், உங்களோட பிளெஸிங்ஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னே, அஜிபாய் அதை கொண்டு வாங்க அப்படின்னு. அஜிபாய் அந்த பிளேட்டில் அந்த டேப்பை கொண்டு வருவார். இந்த இன்பிட்வீன் கேப்பில் அமர் என்ன பண்ணுவார்னா, பசங்க தான் இப்படி தான் இருக்கும், ஷூட்டிங்கே இல்லைனாலும் ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட் வெளியே கொண்டு வரீங்களா, திஸ் இஸ் சம்திங் விச் என்கரேஜ்னா. பாலு ஜானிக்கம்மாலாம் ஏண்டு வந்துட்டாங்க எப்போ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா நாங்கள் வேற ஒரு பிளானிங்கில் வச்சுருக்கோம்ல. இது எனக்கும் அமருக்கு பாலுன்னு தெரியும், ஜானகியம்மாவுக்கும் சுஷிலாமாவுக்கும் தெரியாது. ஒன்று அஜிபாய் அதை கொடுத்தோன்னா, அந்த பிளேட்டை கொடுத்தோன்னா பாலுவண்ணாக்கு ஷாலை போட்டுருவேன். அமர் பில்டப் எல்லாம் முடிச்சோன்னா பாலுவண்ணா அப்படின்னா அந்த கிஃப்ட் ராப்பை பிரிச்சுருவார். உள்ள கேசட் எடுத்துட்டு உள்ளே இருக்க ரிப்பனை ஃபுல்லாக எடுத்து வெளியே விட்டுருவார். கான்செப்ட் என்ன, ஒலி நாடா வெளியிட்டு விடாது, அது ஒலி நாடா வெளியிட்டு வந்துடும். ஜானகியம்மா என்ன சுப்னி, அவன் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான், நீங்கள் போய் இழுத்து விடுற, சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று அதை அப்படியே டோட்டலாக மாற்றினது தான். தென் வி டோல் த ஆடியன்ஸ், ஒலி நாடா வெளியிட்டு விழாங்கிறது இதுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால். கடைசியில் ஆனந்த் விகடன் என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் அங்கே இருந்து அன்னைக்கு அவங்க க்ளீனாக எழுதிட்டாங்க. சென்ற வாரம் கங்கைமரன் கச்சேரிக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணாங்க, அப்புறமா தெரிஞ்சது ஏற்கனவே இவங்க செட்டப் பண்ண சரிதான் அப்படின்னு க்ளீனாக போட்டு விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். அவர் கூட அமர் சார் கூட பழகின காலங்கள்லாம் எப்படின்னா, ரொம்ப புன்னகை விதமான ஒரு கான்செப்ட். அதாவது சீரியஸாக இருப்பார், ஆனால் பார்த்தா அது ஒரு ஜோக் ஏதோ ஒன்று கொண்டு வந்து. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். ஐயோ தங்கமான மனுஷன். இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நிறையா பேசணும், லைக் லைஃப் லெசன்ஸ், ஃபிலாசபிஸ், காமெடிஸ் நிறையா பேசணும். உங்களோட லைஃப் ஸ்டோரிஸும் நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் இன்ஃபேக்ட் என்னை சில விஷயங்கள், சில பேருக்கு பிடிக்காத விஷயங்களை நான் வெளிப்படையாக பேசுறதுக்காக எனக்கு இந்த டேக் ஒன் தமிழ் ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் அவங்களை கேட்காமலே இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இல்லை யூஸ்வலாக நான் கேட்பேன், இந்த மாதிரி என்ன சொல்லலாமான்னு கேட்பேன், பட் உங்ககிட்ட நான் கேட்கல. என் மனசில்
சொல்லணும்னு தோணிடுச்சு, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் அட்லீஸ்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் டேக் ஒன் தமிழ் மீடியா உங்க நன்மைக்காக தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்கிங் போத் ஆஃப் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் டு ஒர்க் வித் யூ கைஸ். தேங்க்யூ. இன்னும் நிறைய செய்வோம். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட டீமுக்கு நான் உங்களை கூட்டு போகிறேன். ஸோ எங்களை பற்றின இன்னும் நிறைய பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.